சாதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடுண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடுண்டு, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, எங்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
ஒன்றுமில்லாத வேளையிலே அதை பெருக செய்கின்றேன். பலனடைந்திடுவோம், உயர பழந்திடுவோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. எங்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. திரும்ப சொல்லுமே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என் கக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி. அவ்வளவுதானா? சரி, எல்லா தூக்கம், கலக்கம், மயக்கம் எல்லாம் மாறி போகணும். ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னொரு பாடலுடைய கவி மாத்திரம் பாடிட்டு நம் கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். பாடல் புத்தகத்தில் 9வது பாடல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். கரங்களை தட்டி உற்சாகமாக நேரத்தில் நம்மத்தில் இறங்கி வருவதா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா,
ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இருந்தா தயவு செய்து ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. நமக்கு தெரியணும், கவுண்டிங் தெரியணும். சில நேரங்களில் உங்களுடைய அந்த அந்த விஷயத்தில் நீங்கள் பதிவு பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னா கவுண்ட் பண்ணுறது கஷ்டம். சிறு பிள்ளைகளையும் பதிவு பண்ணிடுங்க. ஒருவேளை சிலர் உங்களுக்கு கடினமான சூழ்நிலை இருக்கலாம், நீங்கள் இதை சொல்லுங்க, அங்கே கவுண்டரில் தெரிவித்தா போதும். ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் கவுண்டர் முதல் நம்பர் 1 கவுண்டரில் உங்களுடைய பேர் நம்பரை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆலோசனை வழங்குவது எப்போது எப்படி என்பதை உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அதனால் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நான் நன்றி சொல்கிறேன். இந்த ரெஸ்ட் டைமுக்கு அதை பயன்படுத்தி ஒரு 50-60 பேர் வெளியில் போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் எந்த ஹோட்டலில் இருக்காங்களோ தெரியல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையிலே நியாயமானபடி வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் மனிதன் பலகீனம் உள்ளவன். கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக சிலர் வெளியில் போயிருக்கிறாங்க, வந்துடுவாங்கன்னு நம்புவோம்.
ஆனால் நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல இந்த சூட்டுக்கு நடுவில் நீங்கள் அமர்ந்திருப்பது மகிழ்ச்சி. எங்களால் முடிந்த அளவிற்கு காற்றோட்டத்தை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் செஞ்சுருக்கிறோம், கொஞ்சம் குளிர்ந்த நிலை உண்டு பண்ணுவதற்கு. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய வேண்டும். நாளை தினத்தில் இயற்கை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கணும். மேலே நம்முடைய சகோதரருடைய ஆலோசனைப்படி மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் அது கூலாக இருக்கிறதுக்கு ஏதுவாக அதை செஞ்சுருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பல அசௌரியங்கள் இருந்தாலும் இந்த நாளிலும் நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. மீண்டும் இந்த மாலையில் நல்ல கர்த்தரை விடுதலையாக துதிக்க போகிறோம். பாஸ்டர் சேகர் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பாணி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சொல்லுவதோடு சேர்ந்து அவர்கள் பாடல்களை பாடி நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள். அவர் பாடும் பொழுது இணைந்து கருத்துணர்ந்து பாடுனீங்கன்னா ஒரு விடுதலையை நம்ம உணர முடியும், சுகத்தை உணர முடியும், ஆரோக்கியத்தை உணர முடியும். இந்த பாடல் பாடுகிற போதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே இந்த நேரத்திலும் நான் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் அன்பு போதருடைய கரங்களை கொடுக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர்களை வரவேற்போம். அல்லேலூயா. இந்த மாலை பொழுதிலும் உங்கள் யாவருக்கும் இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை இந்த அக்கினி அபிஷேக உபவாச கூட்டத்தை கர்த்தரே நமக்கு ஏற்படுத்தி, ஆமென், சபையெல்லாம் ஒன்றாய் கூடி நம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலப்பட்டு போக தேவன் நமக்கு தந்த இந்த மகிமையான நல்ல இந்த நாட்களுக்காய் கரங்களை தட்டித்தான் மீண்டும் ஒரு விஷயம் அவருக்கு நன்றி சொல்லலாமே. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். வெயிலிலும் நமக்கு குளிர் நிழலா இருக்கிற ஆண்டவர். ஸோ இந்த முதல் நாளிலே நீங்கள் ஆர்வமாய் தொடர்ந்து தேவ சமூகத்திலே வார்த்தைகளை கேட்டு ஒரு பக்கம் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் இந்த 3 நாட்களுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு பெரிய பலனை தரப்போகிறார். இந்நாளிலும் சுருக்கமாய் நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டே நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இந்த நாளிலும் கூட நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 102 அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவர்கள் யாரா சத்தமா மைக்கில் வாசிக்கலாம். தேவரீர் எழுந்துருளி, தேவரீர் எழுந்துருளி, சீயோனுக்கு இறங்குவீர், சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும், அதற்கு தயவு செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும் வந்தது, அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு நல்ல ஒரு தயவையும் தேவன் நமக்கு செய்யக்கூடிய நல்ல ஒரு நன்மையும் காண்கிற ஒரு முகாமாய் இந்த முகாம் மாறப்போகிறது. சீயோன் என்று சொல்லும் போது அது சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோன் என்றால் நீங்களும் நானும் தான் சீயோன், சபைதான் சீயோன். சபைக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டது. தயவு என்று சொல்லும் போது ஆமென், தேவன் தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு தகுதியை தருவது தாயா தயவு. ஆமென். இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பை பெற்ற நீங்கள் நானும் தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய தயவை பெற்றவங்களா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு என்று சொல்லும்போது ஆமென், நம்முடைய பதவியோ பணமோ பட்டமோ நம்முடைய பின்னணியோ நம்முடைய அறிவோ அந்தஸ்தோ கொண்டு போக முடியாத இடத்திலே கொண்டு போய் வைப்பதுதாயா தேவனுடைய தயவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா நான் நல்லா சொல்ல முடியும், அது தேவன் எனக்கு பாராட்டின தயவு. ஹல்லேலூயா. எத்தனையோ நல்ல பிரசங்கியர்கள், வேதத்தை பகுத்து போதிக்கிற எத்தனையோ வேத பண்டிதர்கள் இருக்க கர்த்தர் அந்த அடியேனுக்கு ஒரு கிருபை செய்தார். ஆமென். அதுவும் சொல்லப்போனா அநேக முறை இந்த அக்னி அபிஷேக முகாமுக்கு வந்திருக்கிறேன். அருமையான அன்பு கனத்துக்குரிய தேவ மனிதர், இக்காலத்து ஆமை தலை சிறந்த ஒரு அப்போஸ்தலராக இருக்கிற அருமையான பாஸ்டர் கைவிலியம் அவர்கள் என்னை அழைக்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளான ஒரு பயம் இருக்கும். ஆமேன், கொல்லம்பட்டில் வந்து ஊசி வைக்கிற மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
அதுவும் தலை சிறந்த பெரிய பெரிய ஊழியர்கள் வரக்கூடிய இடத்துல நாம் ஃபாதருடைய ஸ்டைலில் பாடி பாடி ஏதோ கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை சொல்லி கொண்டிருப்போம். அப்படி அழைக்கும் போதெல்லாம் சொல்லுவார்கள், இல்லை இந்த அக்கினி அபிஷேக முகாமில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும், அதாவது உங்களுடைய பிரசன்னம் இருக்கணும், உங்களுக்கு கொடுத்த அந்த ஆமென் கிருபை பயன்பட வேண்டும் என்று என்னை அழைப்பார்கள். ஆகவே இந்த இடத்துல எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய கிருபை என்று நான் நினைக்கிறேன். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த இடத்துல நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமா நாம் தயவை பெற்றவர்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் நம்மை விட எத்தனை நல்லவர்கள், நீதிமான்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், பணக்காரர்கள் இருக்க இந்த தேவ சமூகத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முயற்சியில் அல்ல, தேவன் நமக்கு பாராட்டின தயவு என்று சொல்றவங்க மாத்திரம் நிறுத்துங்கன்னு சொல்ற வர நல்ல பலத்த கரவோசை எழுப்பி நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே வெயில்ல இருக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறேன், மேற்கண்டு வேற இப்படி வேறையா, ஸ்தோத்திரம். கை கால் எல்லாம் சோர்ந்து போய் நேரத்தில் நீங்க நிறுத்துற வரை கை தட்டுங்கன்றீல, அது ஒரு தயவு தாங்க. கரங்களை தட்ட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்திற்காக நல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் தயவு என்று சொல்லும் போது அது இரக்கம், ஈவு, கிருபை இவையெல்லாம் தயவுக்குள் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், ரோமர் 9ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. ஆமென். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நான் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பானோ வாசிங்க. ரோமர். அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்மளால் அல்ல, நம்ம மேல் வைத்த கிருபை நம்மளை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது. கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்து விட்டது. பக்கத்துல பார்த்து கரங்களை பிடித்து சொல்லுங்க, உங்க குடும்பத்துல, உங்க வியாபாரத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல கர்த்தருடைய தயவு வந்துருச்சு. கர்த்தருடைய தயவு வந்துருச்சு. ஆமென் சொல்றீங்க? ஆமென். விரும்புகிறவனும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே இந்த அக்கினி அபிஷேகம் முடிந்து போகும் பொழுது அவராலே எல்லாம் ஆக போகிறது என்று சொல்றோம். நான் பிரயாசப்பட்டேன், நான் ஓடினேன், நான் உழைத்தேன் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நீங்கள் திரும்பி போகும்போது பெரிய மாற்றத்தை ஊழியத்தின் பாதையிலே குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் காணப்போவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தேவ தூதன் மரியாளுக்கு தோன்றி, பயப்படாதே, ஆமென், நீ கிருபை பெற்றாய். ஆமென். இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதுதான் நம்முடைய கிருபை, அதான் நம்முடைய தயவு, அதான் நம்முடைய இரக்கம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய தயவை பெற்றவர்கள், தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் இந்த வேதாகமத்தில் ஏராளம். நோவாவை குறித்து பார்க்கிறோம், ரூத்தை குறித்து பார்க்கிறோம், யோசேப்பை குறித்து பார்க்கலாம், எஸ்தர் ராஜாத்தை குறித்து பார்க்கலாம், ஏன் மேவிபோசேத் என்கிற மனிதனை குறித்து கூட பார்க்கலாம். இவர்களெல்லாம் கர்த்தருடைய கண்களிலே தயவை பெற்றவர்கள். ஆமென். அந்த தயவு இன்றைக்கு இந்த முகாமில் அமர்ந்திருக்கிற உங்கள் மேல் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் சொல்லுங்க, அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. சங்கீதம் 34:5 அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஒரு இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் முகம் பிரகாசிக்க போகுது. கர்த்தருடைய தயவு உங்க மேல இறங்கி வந்திருக்கிறது. தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு தயவு செய்வீராக.
அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டது. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா, உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இல்ல இல்ல, தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. மாறாக தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் இன்றைக்கு என் மேல் இருக்கிறது, என் மேல இருக்குது. இந்த கூட்டம் முடிந்து போகும்போது அவருடைய தயவோடு தான் கடந்து போவேன். ஆமென். அவர் என்னோடு கூட வருகிறார். ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கரங்களை தட்டி இந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடலாம். முகம் வெக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை, தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை, இல்லை இல்லை, தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை. முகம் வெக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. கரங்களை தட்டி ஆமென். அவர் நீதிமானை சோதித்து அடிக்கிறார். எதற்காக? பொன்னாக ஜொலிக்க, பொன்னை புடமுடுவதைப் போல, வெள்ளியை புடமுடுவதைப் போல நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். விசுவாசியை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கரங்களை உயர்த்தி, இல்லை இல்லை, தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை, இல்லை இல்லை, ஆமென், கலக்கம் இல்லை இல்லை. பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே இருதயம் தந்துவிட்டே. சோதனையா புடமிடப்பட்டோமையா, புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே இருதயம் தந்துவிட்டே. உங்க தலைமையில கை வச்சு, தலையை எண்ணெயினால் அபிஷேகம். உங்க அபிஷேகத்துலதான் இங்க இருக்கிறோம். உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு. கரங்களை உயர்த்தி, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய தயவை பெற்றவர்கள், தேவரீ எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும். பக்கத்துல பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, நல்ல காலம், நல்ல காலம் பறந்துருச்சு, பிறந்துருச்சு. இந்த முகாமுக்கு பிறகு, இந்த முகாமுக்கு இந்த பிறகு, அக்கினி அபிஷேக, இந்த அக்கினி உபவாச கூட்டத்துக்கு பிறகு, உபவாச கூட்டத்திற்கு பிறகு என்ன காலம் பிறக்க போகுது? நல்ல காலம் பிறக்க போகுது. ஹalleluya, ஹalleluya. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு காலையில சொன்னேன், நிச்சயமா கர்த்தர் தந்துதான் அனுப்புவார். ஆமென். அவைகள் தீமைக்கு ஏதுவாக இராது, நன்மைக்கு ஏதுவாக தன் முடிய போகுது. ஆமென். நீங்கள் உள்ளே வரும்போது ஒருவேளை குழப்பத்தோடு வந்திருக்கலாம். இது முடிந்து போகும்போது நீங்கள் வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய், உங்கள் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொண்டவர்களாய், ஆமென், நீங்க கடந்து போய் என்பது உண்மை. ஆமென். தேவரீ எழுந்தருளி
சீயோனுக்கு இறங்குவீர். சங்கீதம் 105 படி அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டது. ஆமென். இந்த வேதாகமத்திலே தேவனுடைய தயவை பெற்றவர்கள் எத்தனை பேர்? ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மனிதனுடைய பெயர் என்ன? வாசிங்கள் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். ஆமென். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது கேட்கிற யோனத்தான் நிமித்தம், யார் நிமித்தம்? யோனத்தான் நிமித்தம் என்னிடத்திலே தயவு பெறத்தக்க யாராவது ஒருவர் அந்த யோனத்தான் குடும்பத்தில் உண்டோ என்று கேள்வி யாரு? தாவீது கேட்கிறான். அப்படி அவன் தாவீது கேட்கிற சமயத்திலே சொல்லுகிறார்கள், சவுல் குடும்பத்திலே ஒரு வீட்டு வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான், அவனை அழைத்து கொண்டு வந்தால் விவரமெல்லாம் தெரியும் என்று சொல்லி அவன் வீட்டு வேலையாளாகிய சீபாவை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அவனிடத்தில் விசாரிக்கும் போது அவன் நிலைமையை சொல்லுகிறான். வாசிங்கள் பார்க்கலாம். அடுத்து 2-3 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, 2 கால்கள் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் பேர் என்ன? மேவிபோசேத், நடக்க இயலாதவன். ஆமென். அவன் இருந்த இடம் லோதேபார் என்கிறதான ஒரு வனாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அனாதையாய், யாரும் அல்லாதவனாய், ஆதரவற்றவனாய், நம்பிக்கை இழந்தவனாய், இனி என் சுக வாழ்வு துளிர்க்குமா? என் துக்க நாட்கள் முடியுமா? எனக்கு தயவு கிடைக்குமா? எனக்கு இரக்கம் கிடைக்குமா? எனக்கு கிருபை கிடைக்குமா என்ற நம்பிக்கையற்ற நிலையிலே அந்த லோதோபார் என்கிறதான அந்த வனாந்திரத்திலே மொட்டவனாய் 2 கால்களும் மொட்டவனாய் கிடந்த அந்த மேவிபோசேத்தின் மேலே தேவனுடைய தயவு இறங்கி வருகிறது. ஐயா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அந்த மேவிபோசேத்தை கொண்டு வருகிறார்கள். யாரிடத்திலே? தாவீதிடத்திலே கொண்டு வருகிற பொழுது அந்த தாவீது மேவிபோசேத்தை பார்த்து சொல்லுகிறான், ஆமென், நம்பிக்கையற்ற நிலையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, வனாந்திரத்தில் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை கடந்த அந்த மேவிபோசேத்தை தன்னிடத்தில் வருவதை பார்த்து, ஆமென், என்ன சொல்லுகிறான் தாவீது? வாசியங்கள் பார்க்கலாம். நீ பயப்படாதே. 7வது வசனத்தை வாசிங்க. 7. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஆமென். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் உனக்கு நான் தயவு செய்வேன். ஆமென். உன்னுடைய தகப்பனாகிய உன் சவுல் நிலத்தை நான் திரும்ப கொடுப்பேன். என் பந்தியிலே நித்தம் நீ அப்பம் புசிப்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும்போது தகுதி இல்லாத, ஆமென், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த மேவிபோசேத்துடைய இருதயம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டம் முடிந்து போகும்போது நீங்கள் அநேகருடைய கண்களிலே, ஆமென், அநேகர் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவதையும் உங்கள் மேன்மைப்படுத்துவதையும், ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதையும் உங்கள் அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணத்தக்கதாக அவருடைய தயவு இன்றைக்கு உங்க மேல இறங்கி வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, நான் நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறேன். 2 கால்களும் மொட்டவனாய், நடக்க இயலாதவனாய், வனாந்திரத்தில் யாரும் காணக்கூடாத ஒரு சூழ்நிலையிலே, ஆமென், நான் பயந்த நிலையிலே காணப்படுகிறேன் என்ற சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னுடைய தயவு உன் மேல இறங்கி வருகிறது. இன்றைக்கு தயவு உன் மேல இறங்கி வருகிறது. அப்படி இந்த மேவிபோசேத்தின் மேலே தாவீது தயவு செய்வதற்கு சொன்னல்ல, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம். யார் நிமித்தம்? யோனத்தான். அந்த 7வது வசனத்தை பாருங்க. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்கிறேன். அப்படி என்றால் ஏதோ இந்த யோனத்தான் நிமித்தம் இந்த தாவீது ஒரு நன்மையை பெற்றிருக்க கூடும். ஆமென்.
யோனத்தான் நிமித்தம் தாவீது நன்மையை பெற்றிருக்க கூடாது. அதனாலதான் சொல்றான், ஆமென், நான் நன்மையை பெற்ற இந்த யோனத்தானின் குடும்பத்தில் யாராவது ஒருவர் உண்டோ என்று அவன் கேட்கிறான். அப்ப சொல்றான், மேவிபோசத்தை பார்த்து, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம். அப்படி என்றால் இந்த யோனத்தான் மூலமாய் இந்த தாவீது என்ன நன்மைகளை பெற்றிருந்தான்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சத்தியங்கள் தான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மத்தியான வேளையிலே நான் இந்த கூட்டத்தை முடித்து போகிற பொழுது என்னை ஆண்டவர் தூங்க விடலை. ஆமென். வரும்போது கூட நம்ம பிரதர் கேட்டாங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ரெஸ்ட் எடுத்தீங்களான்னாங்க. பாஸ்ட் வந்தோன்னு கேட்டார். எனக்கு மதியம் தூங்கி பழக்கம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு ஒரு 1 ஹவராக தூங்கினாத்தான் நல்லா தெரியும். ஆமாம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல, எந்த ஒரு செய்தியவோ நான் ஏற்கனவே பல முறை ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒரு சில இடங்களில் பேசினாத்தான் வந்து நான் பேசுவது உண்டு. ஆனால் இந்த வார்த்தையை கர்த்தர் நான் போய் அமர்ந்த மாத்திரத்தில் தேவன் என்னோடு கூட பேசினார். ஆமென். என் ஜனத்தை பார்த்து சொல்லு, தேவரை எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டது. இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லு என்று கர்த்தர் சொன்னார். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டம் முடிந்து போகும்போது அன்றைக்கு தாவீதின் கண்களிலே மேவிபோசேத்திற்கு தயவு கிடைத்தது உண்மையானால், இன்றைக்கு கர்த்தருடைய கண்களிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு இறங்கி வருகிறது, தயவு கிடைக்கிறது. ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்னதான் யோனத்தான் செய்தான்? வாசிங்கள். முதலாவது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 18:1. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். யாரை சிநேகித்தான்? தாவீது. ஆமென். ஐயா, யோனத்தான் ஒரு ராஜாவுடைய பிள்ளை. ஆமென். அவன் தாவீதை எப்படி நேசிக்கிறான் பாருங்கள். சிநேகிதம். எப்படிப்பட்ட சிநேகம்? உயிரை போல நேசிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தன் ஆத்மாவை போல நேசிக்கிறான். இதுதாயா அங்க அந்த மேவிபோசத்துக்கு கிடைச்ச தயவு. ஆமென். எப்படியா? 2 கால்களும் உண்டவனாய், ஆமென், அந்த லோதேபார் என்கிற வனாந்தரத்திலே நம்பிக்கையற்ற நிலையிலே அவனுக்கு ஒரு தயவு கிடைத்தது. நோக்கம் என்னவென்றால், இந்த யோனத்தான் செய்த நன்மை. என்ன நன்மை தெரியுமா? தன்னுடைய தாவீதை, தன்னுடைய சிநேகிதனை எப்படி நேசிக்கிறான் பாருங்க. தன் ஆத்துமாவை நேசிப்பதை போல நேசித்தார். அவனுடைய நேசத்துல என்ன இல்லை? பொறாமை இல்லை, போட்டி இல்லை. ஆமென். உண்மையான நேசம் இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். போதும். அப்படிங்க. இரண்டாவது கவனிங்கள். தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுத்தான். யாருக்கு விட்டு கொடுத்தான்? தாவீதுக்கு விட்டு கொடுக்கிறான். ஐயா, விட்டு கொடுக்க முடியுமா? அந்த நாட்கள்ல தன்னுடைய ராஜ்யத்தையே விட்டு கொடுக்கிறான். தனக்கு வருகிற மேன்மையை விட்டு கொடுக்கிறான். ஆமென். ராஜாவுடைய மகன், அடுத்து அவன் தான் வாரிசு. ஆமென். தன்னுடைய உரிமைகளையே, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் விட்டு கொடுத்தா. யாருக்கு? தாவீதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த யோனத்தான் நிமித்தமாய் தாவீது பெற்றுக்கொண்ட நன்மையில 3வது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கள். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. கவனிங்கள், எப்படி சொல்றான் பாருங்க. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக எப்படி பேசுறா? நலமாய் பேசி. அவனை குறிச்சு, தாவீதை குறிச்சு நல்ல நல்ல வார்த்தையா சொல்றான். என்ன வார்த்தையை சொல்றான்? ஆமென். அந்த பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினான் அல்லவா? ஆமென். அவனை குறித்து எவ்வளவு தன் தகப்பனிடத்தில் நல்லதை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்ப தாவீதின் மேல கொலை வரி பிடித்து அவனை கொலை செய்யும்படியாக தேடிக்கொண்டிருந்த அந்த சவுலுடைய மனதையே மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அந்த யோனத்தான் தகப்பன் தன் பிள்ளையாகி யோனத்தானுடைய சொல்லை கேட்டு சவுல் சொல்றான், நான் இனிமே அவனை கொல்ல மாட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய தயவு
இந்த மேவிபோசேத்திற்கு எப்படி தாவீது மூலமாய் வந்தது என்று சொன்னால், தன் தகப்பனாகிய யோனத்தானுடைய ஆமென் உண்மையான சிநேகிதம், இரண்டாவது தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுக்கிற அனுபவம், மூன்றாவது தன் சிநேகிதனாகிய தாவீதுக்காக ஆமென் பரிந்து பேசுகிறான். தகப்பனிடத்தில் பரிந்து பேசுகிறான். அவன் நல்ல நல்ல காரியத்தெல்லாம் சொல்லுகிறான். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாலை பொழுதிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மேவிபோசேத்து நடக்க முடியாத கைவிடப்பட்ட நிலையிலே, திக்கற்ற சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு மறு வாழ்வு கிடைக்குமானால், கர்த்தர் நிச்சயமாய் இந்த முகாம் முடிந்து போகும்போது உங்களுக்கு ஒரு நல்வாழ்வு பிறக்க போகுது. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்து விட்டது. ஊழியத்தின் பாதையில மாற்றங்கள் உண்டாக போகிறது. உங்கள் பிசினஸ்ல மாற்றங்கள் உண்டாக போகுது. குடும்பத்துல மாற்றங்கள் உண்டாக போகுது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை உங்க கிருபை எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாடி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாடி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாடி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. தேவனுடைய தயவு நமக்கு வருகிற பொழுது, ஆமென், சீயோனுக்கு வருகிற பொழுது, சபைக்கு வருகிற பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? முதலாவது, சிதைந்து போன உன்னுடைய குடும்பம், சிதைந்து போன உடைந்து போன உன்னுடைய வீடு, சபைகள் கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க. சிதைந்து போன, நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. சிதைந்து போன, சிதைந்து போன, கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சிதைந்து போன, நான் சிதைந்து போன, சிதைந்து போன, சிதைந்து போன, உடைந்து போன, உடைந்து போன வீடு, வீடு, ஊழியம், ஊழியம், குடும்பம், குடும்பம், வியாபாரம், வியாபாரம் மீண்டும் கட்டப்படும், மீண்டும் கட்டப்படும், மீண்டும் கட்டப்படும், மீண்டும் கட்டப்படும். ஏனென்றால் சீயோனுக்கு தயவு செய்யும். ஆமென். சீயோனுக்கு தயவு செய்யும். சீயோனுக்கு தயவு காலமும் ஆமென் நேரமும் ஆமென் வந்து விட்டது. ஆமென். அப்படி என்றால் இந்த முகாம் முடிந்து போகும்போது பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு நல்லா சொல்லுங்க. சிதைந்து போன, சிதைந்து போன வீடு, உங்க வீடு, உங்க குடும்பம், குடும்பம், உங்க ஊழியம், உங்க ஊழியம் மீண்டும் 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 கட்டப்பட போகிறது, கட்டப்பட போகிறது. ஏசாயா 61:4 வாசிக்கிறோம். வாசிங்கள் பார்க்கலாம். ஏசாயா 61:4. அவர்கள் நெடுங்காலமாக பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாழாய் போன உங்க வீடு மீண்டும் கட்டப்படும். பாழாய் போன பட்டணங்கள் கட்டப்படும். இடிந்து போன மீண்டும் திருச்சபை கட்டப்படும். உங்க குடும்ப உறவுகள் கட்டப்படும். உங்கள் வீடுகள் கட்டப்படும். இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஏசாயா 61:7 வாசிக்க கேட்போம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டந்தனையாய் பலன் வரும்.
லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். போது கவனிங்கள். இரண்டாவது, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, அவருடைய mercy, அவருடைய கம்பேஷன் நமக்கு வரும் பொழுது சிதைந்து போன, உடைந்து போன உன் குடும்பம் கட்டப்படும், வீடு கட்டப்படும். இரண்டாவது, அவமானம் மகிமையாய் மாறும். அவமானம் மகிமையாய் மாறும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, என்னுடைய அவமானம் மகிமையாய் மாறும். அந்த வசனம் சொல்லுகிற, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். பக்கத்துல பார்த்து கையை பிடி சொல்லுங்க, வெட்கத்துக்கு பதிலாக. கூட்டம் முடிந்து போகும்போது எத்தனை ஆமென் சொல்லுங்க. இரட்டத்தனையான பலனை பார்க்க போறீங்க. உங்க ஊழியத்துல பார்க்க போறீங்க, உங்க வியாபாரத்துல பார்க்க போறீங்க, உங்க குடும்பத்துல பார்க்க போறீங்க. அது மாத்திரம் இல்ல, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். எதை குறித்து உங்களுக்கு கலக்கம் இருந்துச்சோ, எதை குறித்து ரொம்ப கலங்கி போய் வந்தீர்களோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தா, உங்கள் கணவனை குறித்தா, உங்கள் எதிர்காலங்களை குறித்தா, உங்கள் வியாபாரங்களை குறித்தா, ஏன் உங்கள் ஊழியங்களை குறித்தோ, எதை குறித்து நீங்கள் கலங்கி வந்தீர்களோ, நான் சொல்லுகிறேன், உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் ஊழியத்தை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், உங்களுடைய வியாபாரத்தை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். தேவனுடைய தயவு இன்றைக்கு உங்க மேல இறங்கி வந்திருக்கிறது. கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். மூன்றாவது வாசிப்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துற விசேஷம் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. மூன்றாவது கவனிங்க, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். சொல்லுங்க, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். நம்பர் 1 என்ன சொன்னேன்? இடிந்து போனவைகள் கட்டப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உடைந்து போன, சிதைந்து போன உங்கள் ஊழியம், உங்க குடும்பம், உங்க வியாபாரம் மீண்டும் கட்டப்படும். இரண்டாவது, உங்கள் அவமானத்துக்கு பதிலாக, ஆமென், என்ன சொன்னேன்? உங்கள் அவமானம் மகிமையாய் மாறும். அவமானம் எப்படி மாறும்? மகிமையாய் மாற போகுது. எந்த இடத்துல தலைகுனிந்தீர்களோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தூசிக்கப்பட்டீர்களோ, செப்பனியா 3:20 சொல்லுகிறது, நீ நிந்திக்கப்பட்ட, தூசிக்கப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட ஜனத்தின் நடுவில் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவேன் என்ற வார்த்தையின்படி நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மகிமையாய் உயர்த்த போகிறார். மூன்றாவது, ஆமென், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். வாசல் திறக்காதா? ஊழியத்தில் வாசல்கள் திறக்காதா? ஐயோ, நான் என் ஊழியம் செய்வதற்கு வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, வியாபாரம் பண்ணுவதற்கு வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது, வாசல் திறக்கப்படாதா? பிலதெல்பியா திருச்சபையை பார்த்து சொன்னார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தையை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசல் உனக்கு உண்டாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரா காதா அல்லா காபா காதா அல்லா ரீபா பாபா. நல்ல உரத்த சத்தமாய் கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது பார்த்தோம், உடைந்து போன, சிதைந்து போன உன் குடும்பம், உன் வீடு மீண்டும் கட்டப்படும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 51:8 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய தயவினாலே எருசலேமின் மதில்களை கட்டுவாராக. சொல்லுங்க, கையை வைத்து, தேவன் தம்முடைய தயவினாலே. யாருடைய தயவுனால? நீங்க செய்த புண்ணியத்தினாலயா? உங்க பிரயாசத்தினாலயா? சொல்லுங்க, நல்ல கைவை சொல்லுங்க, தேவன்
தம்பி சொல்லுங்க, தேவன் தேவன் தம்முடைய தயவினாலே தம்முடைய தயவினாலே சொல்லுங்க, எருசலேமின் மதில்களை கட்டுவாராக. உன் வீட்டை கட்டப் போகிறார், உங்க வீட்டை உன் ஊழியத்தை கட்டப் போகிறார், ஆமென். உன் குடும்பத்தை கட்டப் போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் கட்டினார். இடிக்கப்பட்ட மதில்களை மறுபடியுமாய் கட்டினார். எல்லாருக்கும் தெரியும், சிறைப்பிடிக்கப்பட்ட ஆமென் பாபிலோன் தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போன கூட்டத்தின் நடுவிலே நெகேமியாவும் இருக்கிறார். நெகேமியாவுடைய பணிகள் என்ன? நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தன்னுடைய ராஜாவுக்கு அடுத்து அவன் பானபாத்திரக்காரனாய், பந்தி விசாரிப்புக்காரனாய், பணிவிடைக்காரனாய் அவன் பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். வாசிங்கள் பார்க்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்போது ராஜா என்னை பார்த்து, நீ முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? கவனிங்கள். இப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிற, என்ன துக்கமாக இருக்கிறாய்? இதற்கு முன்னாடி இப்படி துக்கமுகமா இருந்து நான் பார்த்ததில்லையே. வியாதியா, சரீர பலவீனமா, இல்ல குடும்பத்துல போராட்டமா, என்ன பண பற்றாக்குறையா, வாட்டவர் எது வேணாலும் கேளு. ஏனென்றால் நீ இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். நீ சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அவன் இதுவரை உன முகத்துல ஒரு நாளும் அழுகையை நான் பார்க்கல, சோகத்தை நான் பார்க்கல, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சோகத்தை பார்க்கிறேனே என்று சொல்லி ராஜா நெகேமியா இடத்துல கேட்கும்போது நெகேமியா என்ன சொன்னார்? நெகேமியா சொன்ன காரியம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? ஆமென். அப்ப சொல்றான், என்னுடைய எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. ஐயோ, ஜனங்கள்லாம் சிதறி போய் கிடக்கிறார்கள். நான் அந்த அலங்கத்தை போய் கட்டணும். சிதைந்து போன, உடைந்து போன என்னுடைய அலங்கம் மீண்டும் கட்டப்படணும். என் ஊழியம் மீண்டும் கட்டப்படணும். என் குடும்பம் மீண்டும் கட்டப்படணும். என்னுடைய வியாபார ஸ்தலங்கள் மீண்டும் கட்டப்படணும். என் ஜனங்களுடைய வாழ்வு மீண்டும் கட்டப்படணும். தேவன் தம்முடைய தயவினாலே எருசலேமின் மதில்களை கட்டுவாராக. இந்த வார்த்தையை கேட்டவுடனே ராஜா சொல்றாரு, போய் வாரும், உனக்கு என்ன தேவை, எதை வேணாலும் எடுத்துக்கொண்டு போரும் சொன்னாரா இல்லையா? ஆமென். கவனிங்கள். இந்த சிதைந்து போன, உடைந்து போன இந்த ஊழியத்தையும் ஆமென் குடும்பத்தையும் கட்ட நெகேமியா மாத்திரமில்ல, அவனோடு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போகிறான். சொல்றீங்க. அந்த ராஜாவுடைய தயவு அந்த நெகேமியாவுக்குள்ள வந்ததுனால அல்ல. கவனிங்க, இந்த நெகேமியாவுடைய தரிசனத்தை கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சுமந்ததினால 52 நாட்களிலே இடிந்து போன, சிதைந்து போன, உடைந்து போன அவருடைய ஆலங்கம் ஆலயம் கட்டப்படும் என்றால், ஆமென், அவருடைய மதில்கள் கட்டப்படும் என்றால் நிச்சயமா சொல்ற உங்க ஊழியம் கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓரா நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை திரும்ப கட்டுவா, தலைமுறை தலைமுறையாய். ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கையை வைத்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து 6:8 வாசிக்கலாமா? 6:8 ஃபோக் ஸ்டைல்ல. அப்படி எஃப்க்கு வாங்க, இல்ல டிக்கு வாங்க, எஃப்க்கு வாங்க. சொல்லுங்க, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை மீண்டும் சீர்படுத்துவார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, உடைந்து போன விசுவாசத்தை ஜெப வாழ்க்கை பரிசுத்த ஜீவியத்தை மீண்டும் கட்ட போகிறார். ஆமென். ஒரு பக்கம் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, இன்னொரு பக்கம் ஐயா உண்மையிலேயே விசுவாசம் உடைஞ்சு போயிட்டு, என்னுடைய பரிசுத்தம் கொலைச்சு போயிட்டு, ஆமென், என்னுடைய ஜெபம் ஆமென் உடைந்து போயிட்டு, என்னுடைய ஜெபம், என்னுடைய விசுவாசம், என் பரிசுத்தம் மீண்டும் கட்டப்படணும் என்று விரும்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே இருந்ததை போல மறுபடியும் தேவன் நாட்ட போகிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், விரைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், விரைந்து கட்டுவோம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், விரைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம். இந்த பாடலை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? கேட்ட மாதிரி இருக்கா? இந்த பாடலை கேட்ட மாதிரி இருக்கா இல்லையா? உங்களையே இப்பதான் பாக்குறேன்டீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வெயில்ல நான் உங்களை பார்க்க முடியல, நீங்க என்னைய பார்க்க முடியல. இந்த பாடலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சொல்லி தெரியுதா? சொல்லு, ஞாபகம் இருக்கா? உண்மைதானா? நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது பாஸ்டர் கேட்பார், இந்த பாட்டை மறுபடியும் போடுங்க, நீங்க இந்த பாட்டை சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆத்பரிப்பம் என்ற பாடலை போல இந்த பாடல் எழுதியிருக்கிறோம். நான் அந்த வந்துடும், அடுத்த முறை வரும்போது கொண்டாந்துருவேன், அதுக்கு அடுத்த முறை இப்படி சொல்லிட்டே போனோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் போன மாதம் அருமையாக ரெக்கார்ட் பண்ண தேவனுக்கு கிருபை செய்தார். கிட்டத்தட்ட லட்சங்களை செலவு செய்து இந்த பாட்டை ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம். ஆண்டவர் சித்தமால் இன்னும் ஒரே மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஆமேன் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். மிக அருமையாக இந்த பாடல் வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிதைந்து போன, சிதைந்து போன, உடைந்து போன, உடைந்து போன உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம், ஊழியம், ஊழியம், உன் வீடு, உன் வீடு, ஜெபம், ஜெபம், விசுவாசம், விசுவாசம், பரிசுத்தம், பரிசுத்தம் மீண்டும் கட்டப்படும், மீண்டும் கட்டப்படும், மீண்டும் கட்டப்படும். மீண்டும் எனக்கு ஆரம்பத்தில் அந்த விசுவாசம் இல்லை, ஆரம்பத்தில் அந்த பரிசுத்தம் எனக்கு இல்லை, ஆரம்பத்தில் அப்படி ஜெபம் பண்ணுவான், இப்ப இல்லை. மீண்டும் ஆண்டவர் இந்த முகாமிலே கட்ட போகிறா, மீண்டும் இந்த முகாமிலே கட்ட போகிறா. எத்தனை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? நல்ல ஜோரா கைத்தட்டுங்க பார்க்கலாம், நல்ல சுறுசுறுப்பா கைத்தட்டுங்க. ஓ, கர்த்தர் நல்லவர். இவ்வளவுதானா? நல்ல மூச்சு நிக்கிறவரை கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா. இப்ப பாடுற பாடல் எழுப்புதல் பாடலாக எழுதியிருக்கிறேன். ஆமென். ஒரு ஸ்தானத்தை மாத்திரம் பாடலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல தோள் மேல கை போட்டு சொல்லுங்க, வாங்க வாங்க. நீங்க ஆண்களை கூப்பிடாதீங்க, பெண்கள் வாங்க வாங்க. ஆண்களை பார்த்து வாங்க வாங்க. ஜெபத்தினால நாம் போதகரோடு இணைந்து கொள்ளுவோம், போதகரோடு இணைந்து சபையோடு இணைந்து கொள்ளுவோம். இந்த கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தரிசனத்துல ஸ்தாபனத்தோடு இணைந்து கொள்ளுவோம். விழுந்து போன ஜெப வாழ்வை, ஜெப ஜீவியத்தை, பரிசுத்தத்தை மீண்டும் கட்டுவோம். ஆலயத்தை மீண்டும் கட்டுவோம். சபைகள் எல்லாம் ஒன்றாய் கூடினால் எழுப்புதலை பார்க்க முடியும். எல்லாருடைய ஏக்கம் அதுதான். மீண்டும் அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் திரும்பணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? முன்னாடி இருந்த அந்த எழுப்புதல், ஆமென், 3000 5000 அப்போஸ்தலர் நாட்கள், அதுக்கப்புறம் நம்முடைய நாட்கள்ல 90s பார்த்தீங்கன்னா அவ்வளவு எழுப்புதல் இருந்தது. இன்றைக்கு அந்த அளவுக்கு பார்க்க முடியல. இந்த எல்லாருக்குள்ள இந்த ஏக்கம் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், மீண்டும் நம்முடைய ஜெப வாழ்வு, பரிசுத்தம் மீண்டும் கட்டப்படும் ஐயா. சுக வாழ்வு துளிர்க்கும். வாங்க, ஜெபத்தினாலே தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, வாங்க வாங்க. என்னங்க வாங்க? சத்தமே வர மாட்டேங்குதாங்க. நான் தமிழ்ல தாங்க பாடுறேன். சொல்லுங்க, வாங்க. என் காது கேட்கிற மாதிரி சொல்லுங்க. பின்னாடி, சைட்ல, முன்னாடி. நான் வந்த உடனே சொல்லிட்டேன், உங்களில் ஒருவன் தான் நான் சொல்லிட்டேன். என்னைய மற்ற ஸ்பீக்கர் மாதிரி பாத்துறாதீங்க. ஆமா, பாஸ்டர் கைவெளியே எங்க இருக்கிறோம் அங்க நான் இருப்பேன். ஏன்னா அந்த தாவீதோடு யோனத்தான் இருந்தனாலதான் அந்த சிநேகம். ஆமென். காலையில் அவர் சொன்னார்ல, எனக்கு அவர் நல்ல நண்பர்ன்ட்டு. ஆமென். நான் அப்படித்தான் அவரை பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பக்கத்துல பார்த்து வாங்க வாங்க. கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க, என்ன முத்தா விழுந்துற போது. சொல்லுங்க, வாங்க வாங்க. நான் இருக்கிற பசி எனக்கு தாயா தெரியும். இன்னைக்கு கடத்திட்டா நாளைக்கு உபவாசம் இருந்துடலாம். நான் படுற பாடு நீ இருக்க மாட்டாம வாங்க போங்கன்றீங்களா? ஸ்தோத்திரம். உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு பெரிய பங்கு உண்டு.
சத்தமா சொல்லுங்க, வாங்க. வாங்க. கேட்கலங்க, இன்னும் சத்தமா வாங்க. அடுத்து ஜெபத்தினாலே, சத்தமா சொல்லுங்க, ஜெபத்தினாலே தேசத்தை சுதந்தரி. கை வைத்து சொல்லுங்க, இப்படி சுத்தி சுத்தி சொல்லணும். நல்லா எதை சுதந்தரிக்கணும்? தேசத்தை, புதுக்கோட்டையை. புதுக்கோட்டையை. இப்ப இருக்கிற 1.25 ஏக்கர், பக்கத்தில் இருக்கிற ஏக்கர் எல்லாம் இல்ல காசு அவங்கள்ட்ட கேட்கிறோம், ஆயத்தந்து சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க, விசுவாசம் அறிக்கை செய்வோம். வாங்க. ஜெபத்தினாலே, ஜெபத்தினாலே பக்கத்து ஏக்கர் எல்லாம் சுதந்தரிப்போம். மோசே சுற்றி திரிந்த பகுதியை யார் சுதந்தரித்தா? யோசுவா. யோசுவா சுதந்தரித்தார். சொல்லுங்க, வாங்க. வாங்க. ஜெபத்தினாலே, ஜெபத்தினாலே தேசத்தை சுதந்தரிப்போம். விழுந்து போன மதிலை எழுப்ப. பக்கத்துல கையை கோர்த்துக்கங்க பார்க்கலாம். கரங்களை. என்ன நெகேமியா அப்படித்தானே? இடிந்து போன, சிதைந்து போன இந்த அலங்கத்தை கட்டுவோம் சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? வாங்க. அங்க நல்ல வேலைகளுக்கு தங்கள் கைகளை சொல்லுங்க திடப்படுத்தினார்கள். பின்னணியில் சொன்னா நல்லா இருக்கும் தம்பி. தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அதனாலதாங்க 52 நாள்ல கட்டி முடிக்க முடிஞ்சு. ஆமென். நமக்கு பிரதான அப்போஸ்தலர், இந்த ஸ்தாபனத்தின் தலைவர் பாஸ்டர் கைவிலைத்தோடு கூட இங்க இருக்கிற சகல ஊழியர்களும் விசுவாசிகளும் நீங்க சேர்ந்து ஒற்றுமையா நின்னா பக்கத்து இருக்கிற ஏக்கரெல்லாம் வாங்கிடலாம். புதுக்கோட்டை மாத்திரம் அல்ல, ஆமென், தமிழ்நாட்டிலே இந்த பேழையாகி இந்த ஊழியத்தின் மூலமா எழுப்புதலை பார்க்கலாம். நல்லா கரங்களை தட்டி. ஓ, இவ்வளவுதானா? ஓ, ராதாலா ராபகாதாலா. நல்லா உற்சாகமா தட்டி. குட். வாங்க. ஜெபத்தினாலே நாம் தேசத்தை சுதந்தரிப்போம். விழுந்து போன மதிலை எழுப்ப நாம் கரங்களை கோர்த்துக் கொள்வோம். விழுந்து போன மதிலை எழுப்ப நம் கரங்களை கோர்த்துக் கொள்வோம். சபைகள் எல்லாம் ஒன்றாய் கூடி சரித்திரங்கள் படைத்திடுவோமே. சபைகள் எல்லாம் ஒன்றாய் கூடி சரித்திரங்கள். பாரப்பட கைப்படி போடுங்க. சபைகள் எல்லாம் ஒன்றாய் கூடி சரித்திரங்கள் படைத்திடுவோம். சரித்திரம் படைத்திடுவோம். சரித்திரம் படைத்திடுவோம். நான் விசுவாசிக்கிறேன், உடைந்து போன, சிதைந்து போன உங்க வீடு, உங்க ஊழியம், உங்க பரிசுத்தம், உங்க விசுவாசம் எல்லாம் கட்டப்பட போகுது. அதனால விழுந்து போன, உடைந்து போன, ஆமென், என்ன சொன்னேன்? சபைகள் எல்லாம் ஒன்றாய் கூடி சரித்திரங்கள் படைத்திடுவோமே. சரித்திரங்கள். அப்படி என்றால் இந்த கூட்டம் முடிந்து போகும்போது ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு குடும்பமும் சரித்திரம் படைக்கிற குடும்பமா எழும்ப போகுது. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். Come on, 1 2 3 4. உற்சாகமா. ஒரே. வாங்க. ஜெபத்தினாலே நம் தேசத்தை, இப்படி சொல்லுங்க, கையை வைத்து. கை கொண்டாந்துருக்கீங்களா? இப்படி தூக்குங்க பார்க்கலாம். தேசத்தை அப்படி சுத்துங்களே. கர்ச்சீப்ல வச்சிருக்கீங்களா? அப்படி சுத்தி காட்டுங்க, ஒண்ணும் தப்பல்ல. தேசத்தை சுதந்தரிப்போம். விழுந்து போன மதிலை எழுப்ப. சரணம் நல்லா பதிஞ்சிருச்சு. பாடலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்பதான் முக்கால் தூக்கத்தில் எழும்புன மாதிரி இருக்கு. ஸ்தோத்திரம். ஹalleluya. 1 2 3 4. வாங்க. ஜெபத்தினாலே நம் தேசத்தை சுதந்தரிப்போம். விழுந்து போன மதிலை எழுப்ப நாம் பக்கத்துல கையை கோட்டுக்கங்க பார்க்கலாம். விழுந்து போன மதிலை எழுப்ப
நம் கரங்களை கோர்த்துக் கொள்வோம். சபைகள் எல்லாம் ஒன்றாய் கூடி சரித்திரங்கள் படைத்திடுவோமே. சபைகள் எல்லாம் ஒன்றாய் கூடி சரித்திரங்கள் படைத்திடுவோமே. சரித்திரம் படைத்திடுவோம், சரித்திரம் படைத்திடுவோம். துதிக்கு நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. நம்பர் 2, அவமானம் மாறும், அவமானம் மகிமையாய் மாறும். எப்படி மாறுமா? மகிமையாய் மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவமானம் எல்லாம் அவமானம் எல்லாம் மகிமையாய் மாற போகுது. மகிமையாய் மாற போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவமானம் எல்லாம் எப்படி? மகிமை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனை. ஆமென். இரட்டத்தனையாய் தங்கள் பாகத்தில் இரட்டத்தனையாய் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட அவமானம் எல்லாம் மகிமையாய் மாற போகுது. மாற போகுது. எஸ்தர் ராஜாத்தி குறித்து பார்க்கிறோம். எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னும் ஒரு 5 நிமிடத்துல முடிச்சிர. எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அவளுடைய சமூகத்தில் என்ன கிடைச்சதா? அதிக தயை, அதிக தயவு கிடைத்தது. யாருக்கு? எஸ்தர் ராஜாத்திக்கு. யாருடைய கண்கள தயவு கிடைத்தது? ராஜாவினுடைய கண்கள். யாருடைய கண்கள்ல? அகாசுவே ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஐயா, எஸ்தர் யார் நமக்கு தெரியும். அவள் ஒரு அனாதை, தாய் தகப்பன் இல்லாதவள், கைவிடப்பட்டவள், தன்னுடைய சித்தப்பாவாகிய மொர்தெகாயால் வளர்க்கப்பட்டவள். ஆமென், ஆமென். ஆனால் தயவு எப்படிப்பட்ட தயவு வருது பாத்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, தாய் தகப்பன் இல்லாதவதான், அவள் அனாதைதான். ஆமென். ஆனால் அந்த அந்த அகாஸ்வே ராஜாவுடைய கண்களிலே இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு என்ன கிடைக்குது? தயவு. தயவு கிடைத்ததுனால அவளுடைய அவமானம் எல்லாம் எப்படி மாறுதான்? சொல்லுங்க, அவமானம் எல்லாம் அவமானம் எல்லாம் மகிமையாய் மகிமையா மாறுது. சத்தமா சொல்லுங்க, அவமானம் எல்லாம். அவமானம் எல்லாம் எல்லாரும் சத்தமா கையை வச்சு சொல்லுங்க, அவமானம் எல்லாம். அவமானம் எல்லாம் எப்படி மாறுச்சு? மகிமையா மாறுச்சு. யாருடைய அவமானம்? எஸ்தர் ராஜாத்தியுடைய அவமானம். ராஜாத்தி மாத்திரமல்ல, டோட்டல் யூதகுலத்து ஜனங்களுடைய அவமானம். ஆமென், ஆமென். என்ன அவமானம்? மொர்தெகாய்க்கு தூக்கு மரம். உண்மைதானே? மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் யூதகுலத்து ஜனங்களுக்கு அழிவு. இது ஒரு பெரிய அவமானம் அல்லவா? ஐயோ, திருச்சபைக்கு அவமானம். மொர்தெகாய்க்கு தூக்கு மரம். ஆமென். எந்த தூக்கு மரத்தை ஆமென் அந்த ஆமான் அந்த மொர்தெகாய்க்கு ஏற்படுத்தினானோ அதே தூக்கு மரத்தையே கர்த்தர் ஆமென் அவனுக்கு திருப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. எஸ்தர் ராஜாத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம் சீக்கிரமாய். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில், மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். யாருக்கு அவன் செய்தானோ அவனுக்கு அது திரும்புகிறது. ஐயா, ஆமென். அவனுக்கு அந்த ஆமென் அவமானம் அவனுக்கு தான் திரும்புகிறது. ஆமென். யூதகுலத்து ஜனங்களுக்கு அவமானம், எஸ்தர் ராஜாத்திக்கு அவமானம் என்ற நிலைமை இப்பொழுது மகிமையாய் மாறுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டம் முடிந்து போகும்போது அவருடைய தயவு உங்க மேல வருகிறபடினாலே உங்கள் அவமானம் எல்லாம் மகிமையாய் மாற போகுது. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில நல்ல ஆவில நிரம்பி நல்ல 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 நல்லா துதிக்கணும். நல்ல அவமானம் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனை அவர்கள் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இதை குறித்து உங்களுக்கு அவமானமோ அது உங்களுக்கு மகிமையாய் மாறப்போகுது. அவமானமான சிலுவை மகிமையின் சிலுவையாய் மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென்.
கடைசியா ஒரே வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆமென். கடைசியா பாயிண்ட் என்ன சொன்னேன்? அடைக்கப்பட்ட வாசல்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 45:1-2 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, தான் அபிஷேகம் பண்ணின கோரேசு ராஜாவுடைய கையை பிடித்து, தான் அபிஷேகம் பண்ணின கோரேசு ராஜாவுடைய கரங்களை பிடித்து ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் முடிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் முடிக்கும். அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து சொல்லுகிறதாவது. அடுத்த வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, கை வச்சு சொல்லுங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற விசுவாசிகளை கை வைத்து சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அடைக்கப்பட்ட வாசல் திறந்துட்டா போதுங்க, தானா எல்லாம் வந்துருங்க. ஆமென். தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுடைய வலதுகரத்தை பிடித்து அன்றைக்கு ஆண்டவர் சொன்னதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். உன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது. எழுந்து நிற்போமா? நாம் ஜெபித்து அடுத்த பகுதி கடை சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுமிப்போம். துதிக்கும் நமக்கோ என்ன இல்ல? கரங்களை வைத்து சொல்லுங்க, என்ன இல்ல? தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே. இந்த பகுதியை சுற்றி சுற்றி இது எழுப்புதலின். உண்மையிலே நீங்கள் ஜெபம் பண்ண உடைக்கப்பட்ட குடும்பம் கட்டப்படுகிறது. சிதைந்து போன குடும்பங்கள் கட்டப்படுகிறது. ஜெப வாழ்வு கட்டப்படுகிறது. ஆமென். உங்கள் அவமானத்துக்கு பதிலாக மகிமை. ஆமென். உங்கள் அவமான மகிமையாய் மாற போகுது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகுது. இதுவரை அடைக்கப்பட்டு கிடக்கிறது, எப்போது என் வாசல்கள் திறக்கப்படும், என் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படும் என்று எதிர்பார்த்து வந்திருக்கலாம். இந்த கூட்டம் முடிந்து போகும்போது வாசல்களை கட்ட திறக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி, கேட்ட வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. ஜெபிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே. இந்த பகுதியை சுற்றி சுற்றி இருப்போமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே. இந்த பகுதியை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. அர்ப்பரிப்போம் அழகம் இனிய வரை ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க, அர்ப்பரிப்போம் அழகம் இனிய வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது உன்னுடைய காலமல்லோ. இது நம்முடைய காலமல்லோ. நல்ல ஜோர கைத்தட்டி நம் காலத்தில் நம் தேசத்தில் எழுப்புதலை காணப்போவது நிச்சயம். தேவரே எழுந்தொழி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோன் தான் சபை, நீங்கள் தான் சபை. ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். அதுக்கு தயவு செய்ய காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டது.
வந்துவிட்டது. தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை. பதவியும் பணமோ பட்டமோ கொண்டு போக முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவதுதான் தேவனுடைய தயவு. ஆமென். அந்த தயவு இன்றைக்கு உங்க மேல வந்திருக்கிறது. ஆமென். அந்த தயவு உங்க மேல வந்திருக்கிறது. ஆமென். தாவீது நிமித்தமாய், யோனத்தான் நிமித்தமாய், ஆமென். தாவீதுடைய கண்கள்ல தயவு பெற்ற மேவிபோசத்தை போல ஆமென். இன்றைக்கு ஆமென் கர்த்தருடைய கண்கள், ஆமென். அவருடைய தயவு உங்க மேல வந்திருக்கிறது. ஆமென். உங்க மேல வந்திருக்கிறது. ஆமென். உங்க மேல வந்திருக்கிறது. ஆமென். நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, உடைந்து போன உங்களுடைய குடும்பம், ஊழியம் கட்டப்படும். உங்கள் அவமான மகிமையாய் மாறும். ஆமென். உங்களுடைய வாசல்கள் திறக்கப்படும். கேட்ட வார்த்தைகளுக்காய் மீண்டும் கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களை டிஸ்மிஸ் பண்றோம். Hallelujah. ஒரு தேநீரா, டீயா, காஃபியா, சூடா, கூலா, ரெண்டுமே இருக்கா? டீ இருக்குதா? சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்து உட்காருங்க. இப்போ ஒரு டெலிவரன்ஸ் மெசேஜ் கேட்க போறோம். பாபு கே மேத்யூ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போறாங்க. கொஞ்சம் நீங்க நல்ல ரிலாக்ஸா கொஞ்சம் அங்கே நடந்துட்டு வந்து உட்காருங்க. உட்கார்ந்துட்டீங்கன்னா எந்திரிக்க கூடாது அவருடைய செஷனில். அதனால ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பொழுது ஒரு 10 to 15 minutes பாட்டு சத்தம் கேட்டோன்னா வந்துருங்க. பாஸ்டர் கிறிஸ்டோபர் இருக்கிறாரா? பட்டுக்கோட்டை வரலையா? கிறிஸ்டோபர் எங்க இருந்தாலும் வருங்க. லேட்டா வந்துட்டு காலையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிளாடி எங்க? கிளாடி